ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம், இந்த டே இந்த சீரீஸ் 68th சீரீஸில் நம்ம வந்திருக்கோங்க. ஸோ ஃபார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோவர் பாடிக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிளுக்கு பண்ணோம், ஃபீட்டுக்கு பண்ணோம், டோஸ்க்கு பண்ணோம், அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்ட்டுக்கு பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஃப் மசிலுக்கு ஜஸ்ட்டு காஃப் ரைஸ் பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஃபூட்டுக்கு வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா ஹை சிட்டிங்கில் உட்காந்துட்டு கால் பாதத்தை வந்து கீழ்ப்பக்கமாக கொண்டு போகும்போது அண்ட் மேல் பக்கமாக காலை வந்து தூக்கும் போது நல்லா காஃப் மசில் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைப் ஆஃப் ஒரு அசிஸ்டட் மூமெண்ட்ஸ் மாதிரி. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக காஃப் ரைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் பொசிஷனில் பண்ண முடியும். இன்கேஸ் என்னால் ஸ்டாண்டிங்கில் பண்ண முடியாது, நான் வந்து சிட்டிங் ஜாபில் இருக்கேன், எனக்கு ஏஞ்சி நடக்க முடியாது, அதாவது அந்த மாதிரி ஒரு ஆக்குபைடான ஸ்பேஸில் இருக்கவங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரிலேட்டடாக வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு இந்த டைம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற டைம் ஐ கேன் டூ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டிங் பொசிஷனில் போயிட்டு, நிறைய பேருக்கு இந்த எக்ஸசைஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம அவங்களுக்காக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸசைஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணலை. எக்ஸசைஸே வந்து பண்ணாமல், எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அண்ட் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும், அதோடைய ஃபங்க்ஷன் தெரியணும், பொசிஷன் தெரியணும், கவுண்ட்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் ஒன் பை ஒன் ஒரு மூமெண்ட்ஸும் ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி செப்பரேட்டாக போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் ஜஸ்ட் நின்றுட்டு உங்களுடைய ஷோல்டர் வித்துக்கு வந்து நின்றுட்டு ஜஸ்ட்டு காலை வந்து மேல் பக்கமாக, குதிகால் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை மேல் பக்கமாக தூக்கிட்டு கீழே இறக்கணுங்க. ஸோ இது இறக்குனிங்கன்னா நல்லா காஃப் மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா டோஸை லிஃப்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குதிகாலை வந்து மேல் பக்கமாக தூக்கிட்டு கீழே இறக்கணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். காஃப் மசில்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளட் ஃப்ளோ வந்து கீழே இருந்து நம்மளுக்கு வந்து நல்லா ரஷ்அப் பண்ணிவிட்டு மேலே வந்து பம்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ எஃபிஷியண்டான ஒரு எக்ஸசைஸ். அண்ட் அந்த எக்ஸசைஸ் வந்து எப்போல்லாம் நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து எப்போல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களோ, ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்களோ, அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சு, ஸ்டாட்டிக்காக ஜஸ்ட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பெயின் எல்லாம் வந்து நல்லா சப்சைட் பண்ணால். இதுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டியும் இருக்குது, நான் கண்டிப்பாக நான் முடிஞ்ச ஷேர் பண்ணுறேன். ஸ்டாட்டிக்காக வந்து காஃப் மசில் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து டைனமிக், நீங்கள் ஜஸ்ட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன், லிஃப்ட் பண்ணிவிட்டு டவுன். நான் ஸ்லோ மோட்டில் போட்டிருக்கேன், ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 கவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டே பை டே வந்து வீக்லி பேசிஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 20 கவுண்ட்ஸ், ஒரு 25 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக ஆக்டிவிட்டி இன்வால்வ் பண்ணுறவங்க நிறைய கவுண்ட்ஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து செடன்ட்ரிலாம் இருக்கோம், நம்ம வந்து ஜஸ்ட்டு ஆக்டிவிட்டியை வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி விடுறோம். நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ், இந்த சேஞ்சஸ். ஸோ கவுண்ட்ஸ் வந்து மினிமலாக இருந்தாவே மோர் தென் எனஃப்ங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய், கேட்ச் யூ லேட்டர்.